இந்த படத்தில் கூறப்பட்ட தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் கீழே விளக்குகிறேன். வீட்டில் வளர்க்க வேண்டிய 5 அருமையான ஆன்மீக விருட்சங்கள். 1. பாரிஜாத மரம். வீட்டில் பாரிஜாத மரம் வளர்த்தால் துன்பங்கள் குறையும் என்று நம்பப்படுகிறது. இது நல்ல சக்திகளை ஈர்க்கும் என்று கூறப்படுகிறது. வீட்டில் அமைதி மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். 2. பாராய மரம். பராய் மரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மரம் இருக்கும் இடத்தில் தீய சக்திகள் நெருங்காது என்று நம்பிக்கை. குறிப்பாக 2 கிலோமீட்டர் வரை தீய சக்தி வராது என்று கூறப்படுகிறது. இது ஆன்மீக நம்பிக்கை, அறிவியல் ஆதாரம் இல்லை. பாதுகாப்பு சக்தி கொண்டதாக கருதப்படுகிறது. 3. புன்னை மரம். புன்னை மரத்தை வீட்டில் வளர்த்தால் திருமணம் தடை நீங்கும் என்ற நம்பிக்கை. திருமண வாழ்க்கை விரைவில் நடைபெறும் என கூறப்படுகிறது. இது நல்ல குடும்ப வாழ்க்கையை குறிக்கும் மரமாக கருதப்படுகிறது. 4. சிவன் அம்சமான வில்வ மரம். வில்வ மரம் மிகவும் புனிதமானது. இது சிவபெருமானுடன் தொடர்புடையது. வீட்டில் வளர்த்தால் சிவபெருமானின் அருள் கிடைக்கும். பூஜைக்கு மிகவும் உகந்தது. குறிப்பாக வில்வ இலைகள் சிவ பூஜையில் முக்கியம். 5. மகிழ் மரம். மகிழ் மரம் வாசனை மிகுந்த பூக்களை தரும். வீட்டில் வளர்த்தால் வீட்டில் நல்ல சூழல் உருவாகும். மன அமைதி மற்றும் ஆனந்தம் கிடைக்கும். இது ஆன்மீக மற்றும் அழகியல் ரீதியாகவும் சிறந்தது. முக்கிய குறிப்புகள். இவை அனைத்தும் ஆன்மீக நம்பிக்கைகள் மற்றும் பாரம்பரிய கருத்துக்களாகும். அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டவை அல்ல. இருப்பினும் மரங்களை வளர்ப்பது சுற்றுச்சூழலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் மிகவும் நல்லது. ஆன்மீகம். வாழ்வை வளப்படுத்தும் தெய்வ விருட்சங்கள். வாழ்வை வளப்படுத்தும் தெய்வ விருட்சங்கள். மரங்களை வளர்த்தால் மழை பொழிந்து மனித இனத்துக்கு வளம் சேர்க்கும் என்பது பலரும் அறிந்ததே. அழகுக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் வளர்க்கப்படுகிற மரங்களைப் போலவே கோயில்களில் தெய்வீக சக்தி நிறைந்த மரங்கள் வளர்க்கப்படுகின்றன. அப்படி வளர்க்கப்படுகிற சில தெய்வீக விருட்சங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். வரம் தரும் தாவரம். வரம் தருவதால் அது தாவரம் எனப்பட்டது. விருத்தி அடையச் செய்வதால் அதற்கு விருட்சம் என்று பெயர். நாம் நடக்கும் பாதையில் இருக்கும் அருகு முதல் ஆண்டவன் சந்நிதிக்கு பின்புறம் முளைத்தெழும் மரங்கள் வரை அனைத்துமே தெய்வாம்சம் நிறைந்தவைதான் என்று விருட்ச சிந்தாமணி சொல்கிறது. சில மரங்கள் தனித்தன்மை கொண்டவை என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. கொன்றை மரம். சரக்கொன்றை என்ற பெயரில் அழைக்கப்படுகிற இந்த மரத்தை அமாவாசை என்று பூஜை செய்து வந்தால் துஷ்ட சக்திகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் என்று நம்பப்படுகிறது. மகிழ மரம். இந்த மரம் திருவண்ணாமலை கோயில் மரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தெய்வ மரத்தை வீட்டில் வளர்த்து வந்தால் குழந்தைகள் அதன் காற்றை தொடர்ந்து சுவாசித்து வர அறிவு வளரும் என்று சொல்லுவர். பன்னீர் மரம். இந்த பன்னீர் மரம் திருச்செந்தூர் கோயில் மரம் என்று பெயர் பெற்றுள்ளது. இந்த மரத்தை வீட்டில் வளர்த்து அதன் அருகில் வாகனங்களை நிறுத்த விபத்துக்கள் நடக்காமல் பாதுகாக்கப்படும் என்பது நம்பிக்கை. சனிக்கிழமை மற்றும் திரையோதசி திதி நாளில் இந்த மரத்துக்கு பூஜை செய்யலாம். குருந்த மரம். வாஸ்து குறைகளால் வீட்டில் அசம்பாவிதங்கள் தடைகள் ஏற்படுவதாக உணர்ந்தால் இந்த விருட்சத்தின் வேரை வாஸ்து பகவான் விழித்திருக்கும் நாளில் முறைப்படி பிராண பிரதிஷ்டை செய்து நடு அறையில் கட்டி வைத்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். பும்சிக மரம். சந்தான பாக்கியத்தை தருகிற இந்த தெய்வ விருட்சத்தை வீட்டில் வளர்த்து வந்தால் பிள்ளை பேறு கிட்டும் என்பது நம்பிக்கை. இதன் காற்று படும்படி மரத்தை சுற்றி வர வேண்டும். அரிசந்தன மரம். திருவோண நட்சத்திர நாளில் புதன் சனிக்கிழமைகளில் இந்த மரத்தை வழிபட்டு வர தீமைகள் விலகி நன்மை சேரும் என்று சொல்வார்கள். பரிசாதகம். அனுமன் மரம், சிரஞ்சீவி மரம் என்ற பெயர்களுடைய இந்த மரத்தை வீட்டில் வளர்த்து வழிபட்டால் நீண்ட ஆயுள் கிட்டும் என்பது ஐதீகம். அமாவாசை மூல நட்சத்திர நாளில் இந்த மரத்தை குழந்தைகள் வழிபட்டு வர ஆயுள் விருத்தியடையும் என்பது நம்பிக்கை. மந்தாரக மரம். வெள்ளை மந்தாரை என்ற மலரை தருகிற இந்த விருட்சத்தை செவ்வாய், சனி, ஏகாதசி தினங்களில் வழிபட்டால் மனதில் எண்ணிய நல்ல செயல்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. கேட்டதை தரும் கல்பதரு என்றும் இந்த மரத்தை சொல்வார்கள். பின்னை மரம். திருமண விருட்சம் என்ற அபூர்வமான இந்த மரத்தை திருமணமாகாத கன்னிப் பெண்கள் வெள்ளி, பௌர்ணமி, ஞாயிற்றுக்கிழமைகளில் சுற்றி வந்து வணங்கி கையில் காப்பு கட்டி கொண்டால் திருமணத் தடை நீங்கும் என்பது ஐதீகம். கருநெல்லி மரம். திருமகள் வாசம் செய்வதாக கூறப்படும் இந்த மரத்துக்கு லட்சுமி மரம் என்ற பெயரும் உண்டு. வளர்பிறை அஷ்டமி, பூர நட்சத்திரம், பௌர்ணமி நாளில் வழிபட்டால் வறுமை நீங்கி வளம் பெருகும் என்பது நம்பிக்கை. செண்பக மரம். சௌபாக்கிய விருட்சம் என்ற சாஸ்திர பெயரை கொண்டிருக்கும் இந்த மரத்தை வீட்டில் வளர்த்து செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட்டு வந்தால் வளங்கள் சேரும் என்பது ஐதீகம். பிராய் மரம்.
மின்னலை தாக்கும் விருட்சம் என்ற பெயரும் இந்த மரத்துக்கு உண்டு. தொழிற்சாலை வைத்திருப்போர் முன்பகுதியில் இந்த மரத்தை வளர்த்தால் 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இடி தாக்காது என்று சொல்வார்கள். திருச்சி திருப்பராய்த்துறை சிவாலயத்தில் தல விருட்சமாக ஒரு மரம் மட்டுமே உயிர் வாழ்கிறது. பிராய் மரங்கள் நிறைந்திருந்ததால் திருப்பராய்த்துறை என்ற பெயர் நிலைத்தது. வீட்டில் வளர்க்க வேண்டிய நேர்மறை ஆற்றல் மற்றும் ஆரோக்கியத்தை அளிக்கும் 5 சிறப்பான ஆன்மீக விருட்சங்கள் மற்றும் அவற்றின் பயன்கள் இதோ. பாரிஜாத மரம் வீட்டில் வளர்த்து வந்தால் குழந்தைகள் நீண்ட ஆயுளுடன் வாழ்வார்கள். பராய் மரம் இந்த மரம் இருக்கும் இடத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் சுற்றளவில் இடிமின்னல் தாக்காது. இது வீட்டை பாதுகாக்கும். புன்னை மரம் புன்னை மரத்தை முறைப்படி வழிபட்டு வந்தால் திருமணத் தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் கைகூடும். வில்வ மரம் சிவபெருமானின் அம்சமாக கருதப்படும் வில்வத்தை வீட்டில் வளர்த்து வழிபட சகல பாவங்களும் நீங்கி லட்சுமி கடாட்சம் உண்டாகும். மகிழ மரம் இதன் நறுமணத்தை குழந்தைகள் நுகர்வதால் அவர்களுக்கு நினைவாற்றல் மற்றும் அறிவுத்திறன் வளரும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி இத்தகைய மரங்களை வீட்டின் கிழக்கு, வடக்கு அல்லது வடமேற்கு திசையில் வளர்ப்பது சிறந்தது. நீங்கள் குறிப்பிட்டுள்ள தகவல்கள் மிகவும் பயனுள்ளவை. ஆன்மீக ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் இந்த மரங்களுக்கு நம் கலாச்சாரத்தில் மிகுந்த முக்கியத்துவம் உண்டு. நீங்கள் சொன்ன மரங்களுடன் சேர்த்து வீட்டில் வளர்க்கக்கூடிய மற்றும் ஒரு சில ஆன்மீக சிறப்புமிக்க மரங்கள் இங்கே. வேப்ப மரம் இது அம்மன் அம்சம் கொண்டதாக கருதப்படுகிறது. வீட்டின் காற்றை தூய்மைப்படுத்துவதோடு கிருமி நாசினியாகவும் செயல்படுகிறது. நெல்லி மரம் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய மரம் இது. துவாதசி நாட்களில் நெல்லி மரத்தை வழிபட்டால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. நீங்கள் குறிப்பிட்டவற்றில் ஃபராய் மரம் பற்றி சொன்ன தகவல் பலருக்கு புதிய செய்தியாக இருக்கலாம். இடி மின்னலில் இருந்து காக்கும் அதன் தன்மை அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் வியப்பிற்குரியது. இந்த மரங்களில் எதை உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் முதலில் நடத்த திட்டமிட்டுள்ளீர்கள் அல்லது இவற்றில் ஏதேனும் ஒன்றை ஏற்கனவே வளர்த்து வருகிறீர்களா?